திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 245, அதிகாரம் அருளுடைமை. ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க குடியரசுத் தலைவராக இருந்தபோது அவருடைய குதிரை வண்டியை அவரே ஓட்டிச் செல்வது வழக்கம். ஒரு நாள் பாராளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அவர் சென்று கொண்டிருந்தார். வழியில் ஒரு பன்றிக்குட்டி சேற்றில் சிக்கிக்கொண்டு வெளியேற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது. இதை கண்டதும் அவர் மனம் இலகியது. வண்டியை விட்டு கீழே இறங்கி சென்று அதை தூக்கி மேலே விட்டார். அதன் பின் பாராளுமன்ற கூட்டத்திற்கு பயணமானார். ஆப்ரஹாம் லிங்கன் அவைக்குள் நுழையும் போது விவாதம் தொடங்கி இருந்தது. தாமதமாக வந்ததற்கு அனைவரும் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லியபடி அவைக்குள் நுழைந்தார். அவரது ஆடையில் சேரும் சகதியும் ஒட்டியிருந்ததைக் கண்டு அனைவர் முகத்திலும் அதிர்ச்சி. அதை புரிந்து கொண்ட லிங்கன் வழியில் நடந்ததை விவரித்தார். பன்றிக்குட்டியை காப்பாற்றியதற்காக அனைவரும் அவரை பாராட்டி பேசினர். அப்போது லிங்கன் குறுக்கிட்டு, ஒரு பன்றிக்குட்டியை காப்பாற்றியதற்காக என்னை பாராட்டுகிறீர்கள், ஆனால் இதில் என் சுயநலமும் அடங்கியிருக்கிறது என்றார். இதில் என்ன சுயநலம் இருக்கிறது என்று அனைவரும் விழித்தனர். சேற்றில் சிக்கிய அந்த உயிரினத்தை பார்த்ததும் என் மனம் தவித்தது. அதை காப்பாற்றியதன் மூலம் என் மனம் நிம்மதி பெற்றது. அதை நான் காப்பாற்றாமல் வந்திருந்தால் அந்த கவலையால் இந்த விவாதத்தில் என்னால் முழுமையாக ஈடுபட முடியாமல் போயிருக்கும். அதன் பிறகு சாலையோரங்களில் எந்த பன்றியை பார்த்தாலும் சேற்றில் தவித்த அந்த பன்றியின் காட்சியே என் கண்ணில் தெரியும். தக்க சமயத்தில் உதவாமல் வந்துவிட்டோமே என்று என் உள்மனம் உறுத்திக் கொண்டே இருக்கும். அந்த வடு என் வாழ்நாள் முழுமையும் நீடிக்கும். அதிலிருந்து விடுபடவே அதை நான் காப்பாற்றினேன். இதில் என்னை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி சிரித்தார். செய்த உதவிக்காக கிடைக்கின்ற பாராட்டுதலை கூட உதறி தள்ளும் மனப்பக்குவத்தை கொண்டிருந்தார் ஆப்ரஹாம் லிங்கன். இரக்க குணத்தோடு வாழ்பவருக்கு இவ்வுலகில் துன்பமே இல்லை என்பதை, காற்றினால் இயங்கும் இந்த பெரிய உலகமே சான்று என்பதை அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை, வழி வழங்கும் மல்லல் மா ஞாலம் கரி என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். இரக்கமின்றி வாழ்ந்தால் துன்பம், இரக்கத்தோடு வாழ்தலே இன்பம்.